ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கௌதம் ஃபார்ம்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கௌதம். இப்போ புதுசாக ஒரு பேட்ச் குஞ்சுங்க இறங்கியிருக்குது. இந்த ரூமில் தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக ப்ரூடிங் போடுவோம். இப்போது குஞ்சுங்கள் இறங்கி 1 வீக் ஆயிடுச்சு. சிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்மக்கிட்ட இறங்கின பெருவடை சிக்ஸ் எல்லாமே. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சேவல் 4 to 6 கிலோவில் மெயின்டைன் பண்ணுறோம். ஃபீமேல்னு பார்த்திங்கன்னா 2.5 கிலோ to 3.5 கிலோவில் மெயின்டைன் பண்ணுறோம். சில பேர் சொல்லுவாங்க 6 கிலோ சேவல்லாம் போட்டால் சரியாக அணையாது, குஞ்சுங்க சரியாக பொரிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா சேவல் அணைஞ்சனால சிக்ஸ் நல்லாவே பொரிச்சிருக்குது. 90% முட்டைங்க பொரிச்சிருச்சுங்க. குஞ்சுங்களோட க்ரோத் 1 வீக்கில் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செத்து வடை கோழியோடவே குஞ்சுங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா பெருவடை கோழிகளோட குஞ்சுங்களை ஜாயின் பண்ணி விடும்போது குஞ்சுங்க மிதித்து நிறைய குஞ்சுங்க இறந்துருது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி 1-2 கோழி வச்சு மெயின்டைன் பண்ணும்போது குஞ்சுங்களை நல்லா க்ரோத்தாக இருக்குது. கோழியும் நல்லா ஆக்டிவாக குஞ்சுங்களுக்கு நல்லா ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருக்கனால குஞ்சுங்களும் சுறுசுறுப்பாக இருக்குது. கோழியோடு சேர்த்து இப்படி விட்டு மெயின்டைன் பண்ணும்போது இந்த குஞ்சுங்க ஒன்றை கொத்திக்கிற ப்ராப்ளம் வர்றதில்லை. இன்னொரு 10 days ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் குஞ்சுங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. கம்பெனி ஃபீடு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கூடவே இந்த க்ரீன் ஃபீடு அப்படியே பழக்கிட்டோம்னா குஞ்சுங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. குஞ்சுங்க ஒன்று கொத்திக்கிற அந்த பிரச்சனை வர்றதில்லை. இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 1 month சேல் பண்ணலான்னு இருக்கோம். வேணுங்கிறீங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1 வீக்கில் கொடுக்க வேண்டிய F1 கொடுத்தாச்சு. அப்புறம் ஐபிடி, அப்புறம் லசாட்டா கொடுத்து சேல் பண்ணிடலான்ட்டு இருக்கோம். வேணுங்கிறீங்க இப்போயே ப்ரீ புக் பண்ணிடுங்க. 1 month ஆகும்போது நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். குஞ்சுங்களை வாங்கிட்டு போகிறவங்க 55 to 60 நாளில் ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா போதும். குஞ்சுங்களில் இழப்பு இல்லாமல் காப்பாற்றிடலாம். மழை காலத்தில் மெயின்டைன் பண்ணுறத விட இப்போ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.